தமிழகத்தின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக அளவில் நடக்கிறது. இதற்காக காளைகள் மற்றும் காளையர்கள் முறையான பயிற்சி எடுத்த பிறகே வாடிவாசலுக்கு களம் காண வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் குறிப்பாக மாவட்டத்தின் கிழக்கு பகுதியான ஆத்தூர், கெங்கவல்லி, தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, கீரிப்பட்டி, கூடமலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் நடக்கிறது. இதில் சேலம் மாவட்ட அளவில் ஆத்தூர் அருகே கூடமேடு பகுதியில் நடக்கும் ஜல்லிக்கட்டு பிரசித்தி பெற்றதாக கருதப்படுகிறது. கூடமேடு கிராமத்தில் பாரம்பரியமாக 70 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெற உள்ளது. இதையொட்டி காளைகளை தயார்படுத்தும் பணியில் காளைகளின் உரிமையாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். காளைகளுக்கான உணவு மற்றும் பயிற்சிகளையும் அளித்து வருகின்றனர். நாங்கள் மாடு வளர்ப்போம். மாடு வளர்க்குறதுனால ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நெல் அரைக்கணும், முத்துசோள மாவு போடணும், உளுத்தம் போட்டு போடணும், துவரம் போட்டு போடணும். இந்த மாதிரி பருத்தி கொட்டை ஒரு கிலோன்னா ஒரு கிலோ 100 ரூபா வருது. அதில் ஒரு அரை கிலோ போட்டால் தான் அந்த மாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வகையான பொருள்லாம் போட்டால் தான் ஜல்லி மாடு வந்து ஒரு வீராப்பாக அது இருக்கும். நம்ம எப்படி இன்றைக்கி ஒரு விளையாட்டு பயிற்சிக்கு இன்றைக்கி குத்து சண்டைக்கெல்லாம் போய் குத்தி தூக்கி போடுறாங்களோ அதுபோல் இந்த மாட்டுக்கும் அதே மாதிரி சத்து கொடுத்தா தான் அந்த மாடு விளையாடும். அதனால் இந்த மாதிரி பொருளெல்லாம் தீனி வைக்கணும். காளை வந்து அப்பா காலத்துலேருந்து அப்பாவும் மாடு வச்சுருந்தார், ஜல்லி மாடு. நாங்கள் அதுக்கும் பின்னாடி அப்பாவுக்கும் பின்னாடி நானும் சின்ன வயசுலேருந்தே மாடு வளர்த்துக்கிட்டு இருப்பேன். 65 வயசு ஆகிடுச்சு. மாடு என்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாட்டை பயிற்சி விடுவோம். பயிற்சிக்கு விடனா ஒரு 3 மாதத்துக்கு முன்னே பயிற்சிக்கு விடுவோம். மாட்டுக்கு தீனி பயிற்சின்னா நடைப்பயிற்சி. ஒரு 5 மணிக்கு மாட்டை கையில் பிடிச்சோமா ஒரு 1 மணி நேரம் 6 மணிக்கெலாம் மாடு ஓட்டியாந்து அப்புறம் பயிற்சியில் விட்டு கொண்டாந்து கட்டுவோம். அப்புறம் மாட்டுக்கு பருத்தி கொட்டை, புண்ணாக்கு, மாட்டை அது ஒரு 20 நிமிஷம் நீச்சல் குளத்தில் விடுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அதுமாரி நீச்சல் குளத்தில் விட்டு மாட்டை பயிற்சி பண்ணி விடுவோம். கால் சுளுக்கிழுக்கு இருந்தால் நல்லா வேறப்பா நல்லா இருக்குன்னு சுளுக்கெல்லாம் இதாகிடும். அதுமாரி நீச்சல் குளத்தை விட்டு அது ட்ரைனிங் பண்ணுறது. அதேமாரி மண் குத்துறதுக்கு கும்பலாக மண் கொண்டு வந்து கொட்டி அதில் மண் குத்துறதுக்கு விடுவோம் பயிற்சி. அதுமாரி பயிற்சி பண்ணி மாட்டை ரெடி பண்ணி தான் 3 மாதத்துக்கு முன்னே ஆரம்பிச்சுக்குவோம்.